ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பட்டர் பன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பன்னு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பன்னில் வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டர் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து நம்ம பன்னில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் பன்னில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து சென்டரில் வந்து வச்சதுக்கப்புறம் பன்னை வந்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னை வந்து வச்சுருங்க. 2 பன்னையுமே வச்சுருங்க. பன்னுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சர்க்கரை போடுறனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை போடுறனாலும் போட்டுக்கலாம். இனிப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் பட்டர் பன்னில் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து இனிப்பு வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து சர்க்கரை எதுவுமே போடல, பட்டர் தான் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து குக் ஆகட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து குக் ஆயிரும். நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க. இந்த பன்னையும் அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பன் பட்டர் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து பட்டர் வந்து நிறைய அப்ளை பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணிங்கனாவே போதும், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பன்னு வந்து நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். இந்த பன்னையும் வந்து திருப்பிக்கோங்க. நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. ரொம்ப வந்து நம்ம குக் பண்ணுறப்போ ரொம்ப அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து தீஞ்சு போயிடும். அதனால வந்து அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு பன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் பன்னு. நம்ம ஒருத்தங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பன்னில் வந்து பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஒரு பன்னு மட்டும் நான் அப்படியே வந்து பிளைனாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கிறேன். இந்த பன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் டேஸ்ட் வந்து பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலில் ஊறுறப்போ அந்த பட்டர் பன் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 விதமான நம்ம வந்து பன் பட்டர் வந்து செஞ்சுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றி, அதாவது பன்னுக்கு மேலே நம்ம பால் ஊற்றி வந்து செஞ்சுருக்கோம். இன்னொரு பன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் வந்து பட்டர் சர்க்கரை மட்டும் அப்ளை பண்ணி
குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். 2 பட்டர் பன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு.